उत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामीश पुराणार्को धुनोदितः. This is Grantaraj Srimad Bhagavatam Canto 2, Chapter 1, Text number 1. Srimad Bhagavatam, Grantaraj Srimad Bhagavatam, Skandam 2, Slogam 1, Adhyayam 1, Slogam 1. We lost power. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Others are able to hear me, I think. Yes, Prabhu. Yes, Prabhu. Okay, Hare Krishna. Hare Krishna, Prabhu. Hare Krishna, can you hear me now? Yes, Prabhu. Okay, sorry for that was a power cut on this end. So yeah, we're on the first verse of the second canto. And this, Srila Prabhupada seems to take it as a verse in itself. Others are taking it as an invocation, but we will follow Srila Prabhupada because he's given a very nice purport, which we will try to describe. ஸ்ரீல பிரபுபாதர் இதை வந்து ஸ்லோகம் 1ஆக குறிப்பிட்டுள்ளார். மற்றவர்கள் இதை வந்து மங்களா சாசனம் ஸ்லோகமாக சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம பிரபுபாதர் சொன்னபடியே அதன் வழி பின்பற்றுவோம். Actually, Srila Prabhupada also takes it as an invocation, so technically, yeah, this is not verse 1, this is an invocation. பிரபுபாதரும் இந்த ஸ்லோகத்திற்கு மங்களாசாசனமாகவே இதை ஏற்றுக்கொண்டிருக்கார். சோ அதனால இது வந்து மங்களாசாசனமாகவே நம்ம எடுத்துக்கலாம். Om Namo Bhagavate Vasudevaya. So there, Srila Prabhupada's translation, you can give the translation and read the purport. Om Namo Bhagavate Vasudevaya. மாதாஜி, சுலோச்சனா மாதாஜி, புஸ்தகம் இருந்தா இந்த மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, எங்கும் பரவியுள்ள முழு முதற் கடவுளே, என்னுடைய மதிப்பிற்குரிய வணக்கங்களை உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். பொருளுரை. வாசுதேவாய என்பது வசுதேவரின் புதல்வராகிய கிருஷ்ணரிடம் என்று பொருள்படும். வாசுதேவன் எனப்படும் கிருஷ்ண நாமத்தை பாடுவதால் தானம், எளிமை, தவம் ஆகியவற்றால் அடையக்கூடிய சிறந்த பலன்களை எல்லாம் ஒருவன் அடையலாம் என்பதால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற இந்த மந்திரத்தை பாடுவதன் மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியரோ அல்லது அதை படிப்பவரோ யாராக இருப்பினும் அவர் எல்லா இன்பங்களுக்கும் பிறப்பிடமாக உள்ள பரம புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மதிப்பிற்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் படைப்பிற்குரிய நியமங்கள் விளக்கப்பட்டுள்ளன. இதனால் படைப்பு என்று முதல் காண்டம் அழைக்கப்படுகிறது. அதை போலவே இரண்டாம் காண்டத்தில் படைப்புக்கு பிறகு தோற்றுவிக்கப்படும் பிரபஞ்ச படைப்பு விளக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கிரக அமைப்புகளும் பகவானின் பிரபஞ்ச உடலின் வெவ்வேறு பகுதிகளே என்று இரண்டாம் காண்டம் விவரிக்கிறது.
இக்காரணத்திற்காக பிரபஞ்ச தோற்றம் என்று இரண்டாம் காண்டம் அழைக்கப்படுகிறது. இரண்டாம் காண்டத்தில் 10 அத்தியாயங்கள் உள்ளன. இ10 அத்தியாயங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கமும் இந்நோக்கத்தின் பல்வேறு அறிகுறிகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. முதல் அத்தியாயம் பகவன் நாமத்தை பாடுவதின் பெருமைகளை விளக்குவதுடன் பக்குவமடையாத பக்தர்கள் பகவானின் பிரபஞ்ச உருவத்தின் மீது தியானத்தை மேற்கொள்ளக்கூடிய முறையை பற்றியும் குறிப்பிடுகிறது. முதல் பதத்தில் இறக்கும் தருவாயில் ஒருவன் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றிய பரீட்சித்து மகாராஜனின் கேள்விக்கு சுகதேவ கோஸ்வாமி பதிலளிக்கிறார். சுகதேவ கோஸ்வாமியை வரவேற்பதில் திருப்தியுற்ற பரீட்சித்து மகாராஜன் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பனாகிய அர்ஜுனனின் சந்ததியில் தோன்றியிருப்பது குறித்து பெருமை கொண்டிருந்தார். பரீட்சித்த மகாராஜன் எளிமையும் அடக்கமும் உடையவராக இருந்தார். ஆனால் பாண்டுவின் புத்திரர்களாகிய தமது பாட்டனார்களிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் அன்பு கொண்டிருந்ததை குறித்து, குறிப்பாக தமது சொந்த பாட்டனாராகிய அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் வைத்திருந்த பிரத்யேக அன்பை அறிந்து பரீட்சித்த மகாராஜன் தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார். பரீட்சித்த மகாராஜனின் வம்சத்தின் மீது ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் திருப்தி கொண்டவராக இருந்ததால் பரீட்சித்த மகாராஜன் இறக்கும் தருவாயில் தன்னுணர்வு பாதையில் அவருக்கு உதவுவதற்காகவே அவரிடம் சுகதேவ கோஸ்வாமி அனுப்பப்பட்டார். பரீட்சித்த மகாராஜன் அவரது பிள்ளை பிராயத்திலிருந்தே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தராக இருந்து வந்தார். ஆகவே கிருஷ்ணரிடம் அவருக்கு இயற்கையாகவே அன்பு இருந்தது. அவரது பக்தியை சுகதேவ கோஸ்வாமியால் உணர முடிந்தது. எனவே அரசனின் கடமைகளை பற்றிய கேள்விகளை அவர் வரவேற்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதே எல்லா ஜீவராசிகளுக்கும் முடிவான கடமை என்பதை அரசன் குறிப்பிட்டதால் அவரது எண்ணத்தை சுகதேவ கோஸ்வாமி வரவேற்று பின்வருமாறு கூறினார். கிருஷ்ணரை பற்றிய கேள்வியை நீர் எழுப்பியதால் உமது கேள்வி பெரும் புகழுக்கு உரியதாகும். முதல் பதத்தின் மொழிபெயர்ப்பு பின்வருமாறு. ஹரே கிருஷ்ணா. Om Jnanatimirantasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namah. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantikam. Vandeham Shri Guroho Shri Yutaparakamalam Shri Gurun Vaishnavamscha. Shri Rupam Sagrajatam Sahaganaragunatham Vitam Tam Sajivam. Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sahaganadata Shri Vishakhan Vitamscha. He Krishna Karuna Sindho Dinabandho Jagatpate Gopesha Gopikakanta Radha Kanta Namostate. Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Prishabhanu Sute Devi Pranamami Haripriye. Vanchakalpatarubhyascha Kripasindhubhya Evacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namah. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Shivasadi Gaur Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Madgavirapi Gopala Swikuryat Kripaya Yadi Tadaivasam Payapitva Rishi Yustad Priyajanaha. Really, it's hard to separate the invocation from the text number 1. And Srila Prabhupada's purport to the invocation is summarizing a lot of what we hear from other acharyas in their commentary on text 1. இந்த மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்லோகத்திற்கும் அதை இந்த முதல் ஸ்லோகத்திலிருந்து பிரிப்பது ரொம்ப கடினமானது. ஏன்னா இங்க குறிப்பா பிரபுபாதர் அந்த மங்களாசாசனத்திற்கே அவர் கொடுத்த பொருளுரை அனைத்து ஸ்லோகம் 1க்கு அனைத்து ஆச்சாரியர்கள் கொடுத்த கருத்தையும் அங்கு சாராம்சமாக வழங்கியுள்ளார். We may not have time to cover all the material that's here because some of the Acharya's commentaries on text 1 are quite lengthy. இங்க எல்லா நம்ம என்ன சொல்லணுமோ அது அத்தனையுமே இங்க இந்த இருக்கிற நேரத்துல குறிப்பிட முடியுமான்றது தெரியாது. ஏன்னா இந்த ஸ்லோகத்திற்கான வர்ணனை அனைத்து ஆச்சாரியர்களும் மிக விரிவாக கொடுத்துள்ளனர். But at least we should read text 1 and
you can give the translation in the purport. Shri Shuka Uvacha Vadiyane Shate Prashnaha Kritaloka Hitangarpa Atmavit Sammataha Punsam Shrotavyadishu Yahparaha. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி, ஸ்லோகம் 1. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், என் அன்பிற்குரிய அரசே, உமது கேள்வி எல்லா வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பதால் அது பெரும் புகழுக்கு உரியதாகும். இந்த கேள்விக்கு உரிய பதில் கேட்பதற்குரிய முக்கியமான விஷயமாகையால் எல்லா ஆன்மீகிகளாலும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பொருளுரை படிக்கவா பிரபுஜி? அப்படி. பொருளுரை. கேட்கப்பட்ட கேள்வியும் மிகவும் நேர்த்தியானது. ஆகையால் இது செவியுற வேண்டிய மிகச்சிறந்த விஷயமாகும். இத்தகைய கேள்வியாலும் பதிலாலுமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை ஒருவன் அடையலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல பரம புருஷராகையால் அவரை பற்றி எந்த கேள்வி ஆனாலும் அது மூலமானதும் பக்குவமானதும் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டை அடைவதே வாழ்வின் மிகச்சிறந்த பக்குவமாகும் என்று பெருமான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்விகளும் பதில்களும் உன்னதமான அதே நிலைக்கு ஒருவரை உயர்த்துவதால் கிருஷ்ண தத்துவத்தை பற்றிய பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகள் பெரிதும் புகழப்படுகின்றன. பரீட்சித்து மகாராஜன் தமது மனதை முழுமையாக கிருஷ்ணரிலேயே லயிக்க செய்துவிட விரும்பினார். இத்தகைய ஆழ்ந்த லயிப்பு ஸ்ரீ கிருஷ்ணரின் அசாதாரணமான திருவிளையாடல்களை பற்றி கேட்பதாலேயே சுலபமாக நிறைவேறிவிடும். உதாரணமாக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான தோற்றம், மறைவு மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றின் தன்மைகளை அறிவதாலேயே ஒருவர் உடனடியாக வீடு பேறு அடைந்து பகவானிடம் திரும்பி சென்று விடுவார். அவ்வாறு சென்றவர் துன்பம் நிறைந்ததான இந்த ஜட வாழ்வுக்கு திரும்பி வருவதே இல்லை. ஆகவே எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது மிகவும் மங்களகரமானதாகும். எனவே பரீட்சித்து மகாராஜன் தன் மனதை கிருஷ்ணரின் மீது லயிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவிளையாடல்களை விவரிக்கும்படி சுகதேவ கோஸ்வாமியை கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணருக்கும் அவரது திருவிளையாடல்களுக்கும் வேறுபாடு இல்லை. கிருஷ்ணரின் இத்தகைய உன்னதமான திருவிளையாடல்களை செவியுறுவதில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை ஜடப்பிறப்பின் பந்தப்பட்ட வாழ்வினால் அவன் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் மங்களம் பொருந்தியவை. ஆகையால் அவை பேசுபவர், கேட்பவர் மற்றும் விசாரணை செய்பவர் ஆகியோரை தூய்மை அடைய செய்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலத்திலிருந்து பாய்ந்தோடும் கங்கை நீரோடு அவை ஒப்பிடப்படுகின்றன. எங்கெல்லாம் கங்கை நீர் செல்கின்றதோ அந்த இடங்களையும் அதில் குளிக்கும் மக்களையும் அது தூய்மைப்படுத்துகிறது. அதுபோலவே கிருஷ்ணரின் கதைகள் மிகவும் தூய்மையானவையாக இருப்பதால் எங்கெல்லாம் அவை பேசப்படுகின்றனவோ அந்த இடம், அதை செவியுறுபவர், கேள்வி கேட்பவர், அதை பேசுபவர் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தும் தூய்மை அடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. So this is the beginning. Actually, the Bhagavatam is here in the second canto. The actual answers to the questions begin here. ஸ்ரீமத் பாகவதத்துல கேட்கப்பட்ட உண்மையான பாகவதமுடைய கேள்விகளும் பதில்களும் இங்கிருந்துதான் துவங்குகின்றது. Srila Prabhupada says that the whole topic, everything that's described in the Bhagavatam is really an answer to this question that we've heard in the last chapter by Maharaj Parikshit. இதுல பிரபுபாதர் நீங்க என்ன சொல்றாருன்னா, பாகவதத்தோட மொத்த மைய கருத்துமே இந்த போன்ற முந்தைய ஸ்கந்தத்தின் இறுதி அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜர் கேட்ட கேள்விக்கான பதிலே ஆகும் என்று விளக்குகிறார். Following the lead given by the acharyas in their commentaries, we will quote extensively from chapter 19 in the first canto. So if you have one handy in Tamil, that would be very good. You can just read. தமிழ் மாதாஜி நீங்க 19வது ஸ்லோக அத்தியாயத்திலிருந்து இப்ப பேசவிருக்கிறோம். முதல் ஸ்கந்தம் பக்கத்துல வச்சுக்கோங்க கையில. 19வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம். The essential question that Maharaj Parikshit asked is in text 1:19-24. முதல் ஸ்கந்தத்துல 19வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்துல
பரீட்சித் மகாராஜர் கேள்வி கேட்கிறார். 1:19-24. ஓகே பிரபு. மொழிபெயர்ப்பு. நம்பத்தகுந்த பிராமணர்களே, உடனடியாக நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று இப்பொழுது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடியவர்களின், குறிப்பாக மரண வாயிலில் இருப்பவர்களின் பரிசுத்தமான கடமையை பற்றி நிதானித்து ஆழ்ந்த யோசனைக்கு பின் எனக்கு கூறி அருள வேண்டுகிறேன். And God's purport summarizes that the king has asked these two questions. The first question being, what is the duty of everyone? Always, absolutely. And the second question is, what's specifically the duty of someone who's about to die? இங்க பொருளுரையில பிரபுபாதர் இதான் மிக இந்த இரு கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படிங்கறத சாராம்சமாக சொல்றார். முதல் கேள்வி, அனைவரின் கடமை என்னவாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும், அது முதல் கேள்வி. குறிப்பாக ஒருவர் மரணமடையும் தருவாயில் இருக்கும் பொழுது அவருடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும். Since the idea of soon is very relative, the fact of the matter is that we're all about to die. சொல்ல போனா விரைவில் மரணம் அடையவிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விரைவுங்கிறது ஒரு மத்த எத்தனை காலகட்டம்னு சொல்ல முடியாது. சொல்ல போனா நமக்கும் அது பொருந்தும். ஏன்னா நம்ம எல்லாருமே மரணம் அடையதுன்றது தவிர்க்க முடியாதது ஒன்று. In the first canto, Srila Prabhupada explains right around second chapter, text 16 or so in that passage, that the neophyte devotees have very little inclination to hear about Krishna. இதே 16வது அத்தியாயம் இந்த ஸ்கந்தத்துல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு காது கொடுத்து செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்பதில் எந்த ஆர்வமும் இருப்பதில்லை. And that may be why Srila Prabhupada is emphasizing the second question, what is the duty of those who are about to die? We have to be reminded, we're dying. அதாவது அந்த ஒரு கருத்து நம்ம மனசுல இல்லாததுனாலதான் பிரபுபாதர் இங்கு இரண்டாவது கேள்விய மிக பெரிதாக எடுத்துக்கொண்டு அதை மையமாக வச்சு அதை நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே மரணம் அடைய போறோம், ஆனா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. And as we age, and as we feel our age, and as we definitely approach death within a decade or so, then we begin to think that, what have I accomplished spiritually? Where am I going? What have I heard actually? குறிப்பா வயசாக நமக்கு இந்த கவலை வருது. நான் இது வரைக்கும் என்னத்தை கேட்டேன், நான் எங்க மரணத்தை அடைய போறேன், இதுக்கப்புறம் நான் எங்க போறேன், இந்த மாதிரியான வினாக்கள் கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள தோன்றது. So that's one thing that Prabhupada emphasizes. இது நிச்சயம் இது ஒரு முக்கியமான இந்த செவியுறுதல் என்பதை பிரபுபாதர் வலியுறுத்துகிறார். Another thing is that Maharaj Parikshit was already aware of the importance of this topic, but he wanted to hear from the sages assembled there, that they should give their verdict. இன்னொரு விஷயம் என்னன்னா, மகாராஜா பரீட்சித்துக்கு இது தெரியாதது இல்லை. இது முன்னாடி இதை பத்தி அவர் தெரிஞ்சிருந்ததான். ஆனாலும் இந்த வினாக்களுக்கான விடை என்ன அப்படிங்கிறத சாதுக்கள், கூடியிருந்த சாதுக்கள் முன்னாடி ஊர்ஜிதம் படுத்தணும், அவர்கள் வாயிலாக கேட்டு தான் செவியுற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருந்தது. There's a list given in that chapter 19 of the first canto, that all the different sages who were assembled there. இந்த அத்தியாயம் 19வது அத்தியாயத்தின் முந்தைய ஸ்லோகங்கள்ல யாரெல்லாம் அங்க கூடியிருந்தாங்க, சாதுக்கள், எந்தெந்த சாதுக்கள், எந்தெந்த முனிவர்கள் கூடியிருந்தாங்கன்ற ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. As they say, anyone who is anyone is included in that list. அந்த பட்டியல பாத்தீங்கன்னா யாருமே சொல்லக்கூடாது, அந்த அங்க இல்லாத முனிவர்கள், நமக்கு தெரியாத முனிவர்களே அந்த பட்டியல்ல இல்லாம இல்ல, எல்லாரும் இருந்தார்கள். And of course here we've also heard that Shukdev Goswami appeared in that assembly. அந்த ஒரு சபையில தான் சுகதேவ கோஸ்வாமி தோன்றினார் அப்படிங்கறதையும் நம்ம இங்க பாக்குறோம். And it's been stated that Shukdev Goswami appeared in that assembly just to bless Maharaj Parikshit in his final moments. மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகங்கள்ல அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருடைய இறுதி தருவாயில், அவருடைய வாழ்க்கையின் இறுதி தருவாயில்
மரணப்பிடியில் அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்றே அவர் தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுது. Even in modern history, we see sometimes if some devotee is preparing to leave this world, the exalted advanced devotees appear and they give their association and encouragement and help him to make that transition. நம்ம நவீன காலத்திலயும் பாக்குறோம், ஒரு பக்தர் அவர் மரண தருவாயில இருக்கார் அவர் அப்படிங்கிறச்ச உயர்ந்த பக்தர்கள் அவங்க கூடி அவர்கள் அவர்களுக்கு ஊக்குவிப்பும் அருளாசையும் கூறி அவர்களை அந்த தருணத்திற்கு தயார்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். Now he repeats the same question. In effect, he repeats this question again in text 37 of chapter 19, which you can read, please. இதே வினாவை 37வது ஸ்லோகத்திலேயே அவர் மறுபடியும் கேட்கிறார். அதனோட மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: பெரும் முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் தாங்கள் தான் பரமகுரு. எனவே அனைவருக்கும் ஏற்ற பூர்ணத்துவம் அடையும் வழியை, குறிப்பாக மரண வாயிலில் இருப்பவனுக்கேற்ற வழியை காட்டி அருளும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். So generally people use spiritual master as a matter of fashion. Because all my friends have X spiritual master, therefore I have X spiritual master. இந்த நவீன காலத்துல பொதுவாக மத்தவங்க அவங்களுக்கு குரு இருக்காங்க, அதனால எனக்கும் ஒரு குரு தேவை அப்படிங்கிற ஒரு வெளிப்பா அனைவரிடமும் காட்டிக்கொள்ளணும், பெருமை பீத்துவதற்காக ஒரு குருவை வைத்திருக்கிறார்கள். Or because this Guru Y is very famous and therefore I can be known as a person who has such a famous guru, then we accept a guru for that reason also. We see practically people do this. இல்லன்னா வேற என்ன பாக்குறோம்னா, மக்கள் பொதுவாக ஓஹோ இந்த குரு ரொம்ப பிரபலமானவரான குருவா இருக்கார், அந்த குருவிடம் நான் தீட்சை எடுத்திருந்தேன், அவரோட சீடர் அப்படின்னு சொன்னா எனக்கு பெருமை அதிகம், அதுக்காக இந்த குருவிடம் நான் எனக்கு குருவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறத பாக்குறோம். In his purport, Srila Prabhupada writes that a fashionable materialist will engage a so-called spiritual master without any profit. He means without any spiritual profit. இங்க சொல்றார் பிரபுபாதர், ஒரு பௌதீகவாதி வெறும் வெளித்தோற்றத்திற்காக நாகரீகம்ங்கிற பேர்ல ஒரு ஆன்மீக குருவை எந்த ஒரு உண்மை பயனுக்கும் உபயோகப்படுத்தாமல் அவரை ஈடுபடுத்துவார்னு. Actually, there is profit, but it's not spiritual. It's material profit. That's the whole point. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மை பயன் எதுவும் இல்ல, கட்டாயம் பௌதீக ரீதியாக ஏதாவது பயன் பெறுவாங்க, ஆனா அது உண்மை பயன் அல்ல. The disciple is in it so that he can get encouragement in his material life from a pseudo spiritual master, and the spiritual master is in it because he can get assets from his disciple. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அந்த சீடன்கிற பெயரளவிலான சீடன் தன்னுடைய ஆன்மீக குருவிடமிருந்து அருளாசி பெற்றதுனால பௌதீக வளம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் சீடனாக இருக்கிறான். ஆனா குரு, அந்த பெயரளவிலான குரு ஏன் குருவா செயல்படுறாருன்னா, இந்த சீடன் கிட்ட இருந்து நிறைய சொத்து பணம் இதெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த குருவாக அவர் அங்க செயல்பட ஒப்புக்கொள்கிறார். The Hindi poet Kabir said, "Sab paise ke bhai." Satana hi koi. No, dil say satana hi koi. Nobody's really with you, actually. They're all just after money or something. கபீர் அப்படிங்கிற ஒரு இந்தி மொழியில அவர் ஒரு பெரிய கவிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, பணமே அனைத்தும், பணம் இல்லாமல் இங்க எதுக்குமே யாருமே ஈடுபடுறது இல்ல. So Prabhupada makes a very strong statement here in his purport. He says the pseudo-spiritual master flatters his so-called disciple, and thereby both the master and his word go to hell, without a doubt. இங்க பிரபுபாதர் மிக கடும் சொற்களை உபயோகித்துள்ளார். அதாவது இந்த பெயரளவிலான போலி ஆன்மீக குரு
தன்னுடைய பெயரளவான சீடரை போற்றி புகழ்வதனால் இந்த குருவும் சரி அவனுடைய சீடனும் சரி இருவரும் சந்தேகமின்றி நரகத்துக்கு செல்வது உறுதி அப்படின்னு சொல்றாரு. But Maharaj Parikshit was not of that character, and neither was Shukdev Goswami. ஆனா மகாராஜர் பரீட்சித்தரும் அப்படிப்பட்ட சீடரும் அல்ல, அவருடைய குருவான சுகதேவ கோஸ்வாமியோ இப்படிப்பட்ட போலி குருவும் அல்ல. I think it was back in text 13 maybe that he's described as Mahatamanugrahaniya Shila. His nature is such that he is receiving the favor of the greatest of great souls. 13வது இதே அத்தியாயத்துல 19வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல மகத்தம அனுகிரகினிய ஷீல அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்லப்பட்டிருக்கார். அதாவது மிக உயர்ந்த ஆத்மாக்களுள் அவரே மிக உயர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து நன்மை பெறுவது எப்படி அப்படிங்கிறதுல தேர்ச்சி பெற்றவர். And therefore all these great souls have shown up just to show him favor. அதன் காரணமாக தான் இங்க மிக உயர்ந்த ஆத்மாக்கள் பரீட்சித் மகாராஜ் முன்னாடி அவருக்கு நன்மை வழங்குவதற்காகவே தோன்றியுள்ளனர். So he asks not only what to do now that I'm about to die, but yet shrotavyamato japyam yat kartavyam niribhi prabho smartavyam bhadaniyam va bruhi yad va viparyayam. This is text 38. So அதனாலதான் இந்த 38வது ஸ்லோகத்துல பரீட்சித் மகாராஜர் கேக்குறார். அவரோட மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபுவே, ஒரு மனிதன் கேட்கத்தக்கது, ஜபிக்கத்தக்கது, நினைக்கத்தக்கது மற்றும் வணங்கத்தக்கது என்னவென்பதையும் அவன் செய்யத்தகாதது என்னவென்பதையும் தயவு செய்து எனக்கு கூறி அருளுங்கள். And now we're hearing the answer. அந்த ஸ்லோகத்திற்கான பதில் தான் இந்த இரண்டாம் ஸ்கந்தத்தின் முதல் ஸ்லோகத்தின் முதல்ல பதிலை கேட்கவிருக்கிறோம். But before we speak anything about Krishna, it's always appropriate to offer obeisances to the Lord in the form of Mangalacharana, as we're doing here. கிருஷ்ணரை பற்றி நம்ம பேசுறதுக்கு எதுவாக அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அது எதுவாக இருந்தாலும் அவருக்கு மங்களாச்சரணத்தை அர்ப்பணித்து அவருக்கு அனைத்து மரியாதைகளையும் அர்ப்பணித்து துவங்குவதே வழக்கம். So this is the mantra Om Namo Bhagavate Vasudevaya, famous as the Dwadashakshara mantra. துவாதசாட்சர மந்திரம் என்று அழைக்கப்படும் அதே மந்திரம் தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத இங்க மங்களாச்சரணமாக உச்சரிக்கிறார். And as is very characteristic of Srila Prabhupada, the very first thing he does is clarify, what is that? Who is that Vasudeva? அந்த மந்திரத்தின் பொருள் என்ன, அது யாரை குறிக்கிறது அப்படிங்கறத பிரபுபாதர் மிக தெளிவாக விளக்குகிறார். முதற்கண்ணாக he makes sure we understand that it's very personal. It means the supreme personality of Godhead, Krishna, the son of Vasudeva. பிரபுபாதர் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, குறிப்பா நம்ம எல்லாம் இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நமக்காகவே கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் ஒரு தனி நபர், அவர் வசுதேவரின் புதல்வர், வாசுதேவர் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். If we hear from the commentaries on Vishnu Sahasranama and other places, we find that there are many different definitions for the name Vasudeva. விஷ்ணு சகசரநாமத்தையும் சரி மற்ற ஸ்லோகங்களுக்கு மற்ற வர்ணனைகள் நீங்க கேட்டிருந்தா வாசுதேவா அப்படிங்கிறதுக்கு பலவிதமான பொருள்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. Even in Srila Prabhupada's first canto, when the same invocation is given, he's given a different translation. ஸ்ரீல பிரபுபாதர் முதல் ஸ்கந்தத்தின் முதல் ஸ்லோகத்திலேயே அவர் வேற விதமாக ஒரு பதிலை இந்த வாசுதேவாய அப்படிங்கிறதுக்கு பொருளை கொடுத்திருப்பார். Slightly different translation. He says the all-pervading personality of Godhead. சற்றே மாறுபட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கும் பகவான்
But even there, he doesn't miss the opportunity to remind us that this is the son of Vasudeva, Sri Krishna, the supreme personality of Godhead. It's personal. அவ்வாறு குறிப்பிட்ட போதிலும் அவர் அந்த ஒரு வாய்ப்பை தவற விடவில்லை. அதாவது அந்த வாய்ப்பிலும் அந்த இடத்திலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகவான் அப்படிங்கிறவர் யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணர், வசுதேவரின் புதல்வர் அப்படிங்கிறத எடுத்து வர்ணிக்கிறார், எடுத்துரைத்து. And Prabhupada has also told us that the speaker or anyone who's hearing or Vyasadeva himself, all of us, we're offering obeisances unto that supreme personality of Godhead, who is the son of his devotee, Vasudeva. வாசுதேவர், அதே வாசுதேவருக்கு தான் இந்த ஸ்லோகத்தை உரைப்பவராக இருந்தாலும் சரி, அதை கேட்பவராக இருந்தாலும் சரி, அங்கு கூடியிருந்த நபர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லோரும் வியாசதேவர் உட்பட அனைவரும் இந்த வசுதேவரின் புதல்வரான வாசுதேவருக்கே முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றனர். As the eager darshanarthis approach the east nadam of the Guruvayur temple, they will see an electronic billboard there that says Om Namo Bhagavate Vasudevaya, just to remind them who you're about to see. Who are is it east? This is in the east gate of the Guruvayur temple. They have a little display there, electronic display with this Om Namo Bhagavate Vasudevaya, like ticker tape display. குருவாயூர் கோயிலுக்கு நீங்க போனாலும் ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் அங்க இருக்கும். அதுல ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்றது ஓடிண்டே இருக்கும். So this is the first thing that Srila Prabhupada says about this. அதனால இந்த மங்களாச்சரணத்திற்கு முதல் கண் விளக்கம் பிரபுபாதர் இவ்வாறு வழங்குகிறார். Then he summarizes Vishwanath Chakravarti Thakur's commentary on the first verse about the content of this second canto, which we'll read in a moment. பிறகு விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அவர் கொடுத்த இரண்டாம் ஸ்கந்தத்தின் முதல் அத்தியாயத்தின் சாராம்சத்தை மீண்டும் அவர் நமக்கு இங்க தம்முடைய பொருளுரையில வழங்கியுள்ளார். But as we've mentioned already, Maharaj Parikshit was very humble and meek, and his family members were all blessed by the Supreme Lord, and that's why these great sages came to visit at the time of his death and to help him. நம்ம ஏற்கனவே இதை பத்தி படிச்சிருந்தோம். அதாவது பரீட்சித் மகாராஜர் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் பகவான் கிருஷ்ணருடைய ஆசியையும் நல்லாசியையும் அவருக்கு விருப்பமானவர்களாகவும் இருந்ததுனால கிருஷ்ணர் இவ்வாறு ஒரு ஏற்பாடை மகாராஜ் பரீட்சித்திற்கு ஏற்பாடு செய்தார் என்பதை பார்த்தோம். And then Srila Prabhupada introduces text 1 by saying it is the question is glorified because it deals with Krishna. பிறகு பிரபுபாதர் தம்முடைய இந்த முதல் வரப்போற இருக்கும் முதல் ஸ்லோகத்தை அவர் அறிமுகம் செய்கிறார். அதாவது இந்த கேள்வி, இந்த வினா ஏன் போற்றத்தக்கது என்பதால், ஏனென்றால் அது கிருஷ்ணரை சம்பந்தப்பட்டதாக இருந்ததுனால அந்த வினாவானது மிகவும் போற்றத்தக்கது. வரியான் ஏஷதே பிரஷ்னஹ கிருதலோக ஹிதம் நிருப ஆத்மவித் சம்மதஹ பும்சாம் ஸ்ரோதவ்யாதுஷு யஹ் பரஹ. இதனோட மொழிபெயர்ப்பு அந்த மீண்டும் 19 இரண்டாம் ஸ்கந்தம் முதல் ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு படிங்க. சுகதேவ கோஸ்வாமி கூறினார். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், என் அன்பிற்குரிய அரசே, உமது கேள்வி எல்லா வகையான மக்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பதால் அது பெரும் புகழுக்கு உரியதாகும். இந்த கேள்விக்கு உரிய பதில் கேட்பதற்குரிய முக்கியமான விஷயமாகையால் எல்லா ஆன்மீகிகளாலும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. Sridhar Swami tells us that this first chapter is dealing with Mahapurusha Samstha, the situation of the Mahapurusha, Supreme Lord. மகாபுருஷர் பகவான், பரமபுருஷ பகவான், அவர் மகாபுருஷ ரூபத்துல இங்க இந்த உலகத்துல அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர் எப்படி இருக்கார், அவரை பற்றியான விளக்கம் தான் இந்த முதல் அத்தியாயம், இந்த ஸ்கந்தம் எடுத்துரைக்கின்றது என்று ஸ்ரீதர சுவாமி விளக்கியுள்ளார். And he's also giving his summary
of this passage. இந்த ஸ்லோகத்திற்கான சாராம்சத்தையும் அவர் வழங்குகையில் he offers his obeisances to Sri Ganesh first. ஸ்ரீதர சுவாமி முதல்ல தம்முடைய வணக்கங்களை ஸ்ரீ கணேசருக்கு அர்ப்பணிக்கிறார். And he says that out of the 10 chapters of this second canto, in which the intent and the characteristics of the whole Bhagavatam are summarily described from the start, this is describing how we fix our minds. குறிப்பா இந்த 10 அத்தியாயங்கள் இந்த ஸ்கந்தத்துல இருக்கு. இந்த ஸ்கந்தத்துல இந்த 10 அத்தியாயங்களுடைய சாராம்சம் என்னவெனில், நம்மளுடைய மனதை எப்படி பகவான் மீது ஒரு மனதாக தியானத்துல ஈடுபடுத்தணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த 10 அத்தியாயங்கள் இருக்குன்னு ஸ்ரீதர சுவாமி கூறுகிறார். How do we fix our minds? By hearing and chanting. That is the point of this first chapter. இந்த முதல் அத்தியாயத்துல எப்படி நம்ம மனதை ஒரு மனதாக்குறது அப்படின்னா, காதால கேட்பதனாலும் வாயால உச்சரிப்பதனாலும் மட்டுமே. And he says, Yannama kirtanam dana tapo yogadi satphalam tam nityam paramanandam harim naramaham bhaje. That the real fruit, or the actual fruit of yoga, penance, austerity, and so on, is the eternal supreme bliss, Lord Hari in this human-like form, and he worships him. ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, தவம், தானம், விரதம் இது எல்லாத்தினுடைய முழு பலன் என்னவெனில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுவதனாலே மட்டுமே அனைத்தும் அடையப்படுகிறது அப்படிங்கிறது அவர் இங்க முன்வைக்கிறார். நித்யம் பரமானந்தம். Does that sound like something you want? நித்தியம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? Everybody wants happiness, and everybody wants the most happiness, and everybody wants that to be all the time. பரமானந்தம் அப்படின்னா சந்தோஷம். அனைவரும் சந்தோஷத்தை தேடியே அலைஞ்சு இருக்காங்க. அதே போல நித்தியம் அப்படின்னா என்னைக்கும் நீடித்து இருக்கக்கூடிய நிரந்தரமானது. சோ ஆக அனைவரும் நிரந்தரமான நீடித்திருக்கும் ஆனந்தத்தையே தேடிக்கொண்டிருக்கின்றனர். In this world there is some happiness, temporary happiness. For some time there's a little happiness. இந்த உலகத்துல நிச்சயம் ஒரு சில காலகட்டத்திற்கு மட்டுமாவது ஆனந்தம்ன்றது சந்தோஷம்ங்கிறது இருக்கு. ஆனா அது தற்காலிகம். But it's not nityam. It's not forever. It's just temporary. ஆனா அது நிரந்தரமானது நிச்சயமான கிடையாது. அது தற்காலிகமே. அது நிரந்தரமானது கிடையாது. And even if you can tolerate that, the fact is that you can't have it unless you undergo some charity or some penance or some austerity or discipline yourself with yoga, etc., etc. அப்படிப்பட்ட ஒரு சிற்றின்பத்தை கூட உங்களால உடனே ஒரு தானமோ தவமோ விரதமோ இல்ல யோகமோ செய்யாம கிடைக்காது. Consider yourself fortunate if you know this. இது நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இது உணர்ந்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நிச்சயம் ரொம்ப பாக்கியசாலி அப்படிங்கறத நீங்க உணரணும். Most of the world's population doesn't even realize that this is how you become happy in this world. பெரும்பாலான இந்த உலகத்துல பெரும்பாலானோர் இந்த மாதிரி தானம் தவம் விரதம் இருந்தாதான் பௌதீக உலகத்திலேயே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறத கூட உணராமல் இருப்பவர்கள். If we try to delete God from the public sphere or from our private sphere, then the result is that we come to make the assumption that everything just has to be stolen. நம்ம அதாவது கடவுளை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தோ இல்ல பொதுவாக இருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்தோ நீக்கி விட்டோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா திருடுனாதான், மத்தவங்க கிட்ட திருடுனாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற கருத்துக்கு தான் வர முடியும். Yo bhunkte stena evasa. And they're eating only sin without offering it. அதனால என்ன ஆகுது? கடவுள் இல்லாத வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? வெறும் பாவங்களை உட்கொள்ளக்கூடிய வெறும் பாவங்களையே அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.
ஏன்னா அது வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்காத இன்பம், அது பாவங்களை தான் கொண்டு வந்து கொடுக்கும். That's just regarding eating. வெறும் சாப்பிடுறதே இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல, and they're eating things that are abominable, not even healthy for material sense gratification. அதாவது அவங்க சாப்பிடுறது எப்படிப்பட்டது? கொடூரமான விஷயங்கள். அதாவது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமும் கொடுக்காது, எந்த விதத்திலையும் சந்தோஷமும் கொடுக்காது, எந்த விதத்திலையும் பயனும் அல்லாத ஒரு உணவு. When I first came to India, nobody here knew what cancer is because it just wasn't here. நான் முதல்ல இந்தியாவுக்கு வந்த பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்து புற்றுநோய்னா என்னன்னே மக்களுக்கு தெரியாம இருந்தது. ஏன்னா இங்க புற்றுநோயே கிடையாது. Now every fifth person has had cancer or knows someone who had it. இப்போ வந்து சூழ்நிலை எப்படி மாறிடுது? 5ல ஒருத்தனுக்கு நிச்சயம் புற்றுநோய் இருக்கு, இல்ல 5ல ஒருத்தனுக்கு புற்றுநோய் இருக்குன்னு தெரிஞ்சவனாவது ஒருத்தன் இருக்கான். Why is that? ஏன்? இதன் காரணம் என்ன? What explains that change? அந்த நாள்ல இருந்து இந்த நாளைக்கு இப்படி பெற்ற மாற்றத்திற்கான காரணம் என்ன? Have we changed the way we live since 50 years ago? 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையிலிருந்து இப்ப நம்ம வாழும் சூழ்நிலை மாறி இருக்கலாமா? You can't tell unless you're 50 at least. குறைந்தபட்சம் நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாதான் உங்களால இந்த வினாவுக்கு பதில் சொல்ல முடியும். There's no frame of reference. ஏன்னா நமக்கு இப்போ வந்து முன்னாடி அப்படி இருந்ததுன்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்ல. And if you're older than 50, you can't remember anything anyway. அதே சமயத்துல 50 வருஷத்துக்கு நான் இருந்துட்டேன் அப்படின்னா, 50 வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னா கூட ஞாபக சக்தி குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லை இப்போ. So in this way, every generation is a little bit more bewildered than the previous generation and doesn't even realize it. So இந்த விதத்துல ஒரு தலைமுறையும் முந்தைய தலைமுறைகளை காட்டிலும் மாயையில மயங்கி பிரமிச்சு இருக்காங்க. அவங்க பிரமிப்புல இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு பிரமிப்பு அவங்க கிட்ட இருக்கு. You try to tell people that the things were different before and they say, I don't want your dogma, this is religion. நீங்க இத போய் சொல்ல பாருங்களேன். நீங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து உன்னுடைய முந்தைய காலத்துல வேற மாதிரி இருந்தது வாழ்க்கை அப்படின்னா, அவங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதப்பா, அதெல்லாம் வந்து ஒரு மதம் மூட நம்பிக்கை. So eating the wrong things in the wrong way at the wrong time, it gives you cancer. ஆக தவறான பொருட்களை தவறான நேரத்துல தவறான முறையில சாப்பிடுறதுனால என்ன கிடைக்கும்? புற்றுநோய் தான் வரும். Just like having sex in the wrong way at the wrong time with the wrong person, it also creates so many problems. எப்படி ஒரு தவறான நேரத்துல தவறான நபரோட தவறான முறையில பாலுறவு கொள்வது ஒருத்தனுக்கு பிரச்சனையை கொண்டு வருமோ, அதே போலதான் இதுவும். Sleeping in the wrong way, in the wrong place, at the wrong time, or not sleeping at all, that's more likely. This also causes problems. அதே போல உறக்கமும் தவறான நேரத்துல தவறான விதத்திலேயோ உறங்குவது, இல்ல உறக்கமே இல்லாம இருப்பதும் பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். And defending likewise causes problems. அதே போல தற்காப்புன்ற பேர்ல தவறான முறையில தற்காப்புல ஈடுபடுவது பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். We don't call it fighting so much as we call it defense. நம்ம வந்து சண்டை போடுறோம்னு சொல்றதை விட நம்ம தற்காப்புங்கிறது தான் பொருத்தமா இருக்கும். But it's not defense if you're a dictator and you're trying to conquer the world. பொதுவா நம்ம வந்து ஒரு சர்வாதிகாரியா இருந்து இன்னொருத்தர உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறச்சே அது தற்காப்பு கிடையாது. Or at least the country next to you. நீங்க உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு நினைக்காட்டா கூட பக்கத்துல இருக்கிற நாட்டை ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறதும் அதே பிரச்சனை தான். It's fighting. அதன் பேர் வந்து சண்டை அப்படிங்கிறது தான் அதுக்கு பேரு. அது தற்காப்பு கிடையாது. Most definitely an animal propensity, no doubt about it. இதனுடைய பொருள் என்ன? ஆக மொத்தம் மிருகத்தன்மை தான் அது குறிக்கிறது. அதுல சந்தேகம். But even when we're civil about it, we don't call it
fighting. We don't even call it defense because it isn't. We call it security. நம்ம எப்படி இருக்கோம், நாகரிகம்ன்ற பேர்ல பூசி முழுகிற நாகரிகம் இது. சண்டைன்னு சொல்றது இல்ல, தற்காப்புன்னு சொல்றது இல்ல, என்னுடைய பாதுகாப்புக்காக நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பூசி முழுகுவது. Nowadays you have to have your security key because the password's not enough. இன்னைக்கு பாதுகாப்புன்றது பல மடங்கு பலவிதமான பாஸ்வேர்டு உங்ககிட்ட கையில இருக்கணும், அப்பதான் உங்களால வந்து பாதுகாப்பு முடியும். ஒரு உண்மையான கிடையாது. The point that I'm belaboring is that eating, sleeping, mating, and defending, these things are required in this world, but there's a right way to do them and there's a wrong way to do them. நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உண்பது, உறங்குவது, தற்காப்பு மற்றும் பாலுறவு இதெல்லாம் வந்து சரியான விதத்துல செய்யவும் முடியும், தவறான விதத்திலையும் செய்ய முடியும். And the right way always involves dana, yajna, tapa, yoga, etc. சரியான விதத்துல இதெல்லாம் செய்யணும்னா தானம், யாகம், யோகம், தவம் இதெல்லாம் இதுல ஈடுபட்டு தான் அதை சரியான விதத்துல செய்ய முடியும். But let's remember that that's only material sense gratification. At the end of the day, what is it worth? Nothing. It will vaporize in due course of time. அப்படியே இந்த விதத்துல தானம், யாகம், யோகம், தவம் இதன் மூலமாக நம்ம என்னதான் பலன் பெற்றாலும் அந்த பலன் எல்லாமே வந்து புலன் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால் அது காலப்போக்குல மறைஞ்சு போயிடும். அதை நம்ம கூடவே எடுத்துக்கிட்டு போக முடியாது. All that's left is a memory at the end of the day. கடைசியில உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கக்கூடிய ஞாபகம் தான் உங்க கையில மிஞ்சுமே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு பலன் கிடையாது. Or at the end of the life. குறிப்பா மரண தருவாயில இது எதையுமே எடுத்துட்டு போக முடியாதனால இது எந்த பலனும் கிடைக்காது. And even that memory is also going to disintegrate in due course of time. ஞாபக சக்தி வேணா அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போகலாம், ஆனா அது கூட காலப்போக்குல மறைஞ்சு விடும். So we're interested in tam nityam paramanandam harim. We're interested in that ecstasy which is supreme and is eternal. And he has a name. His name is Hari. ஆக நாம கருத்தில் கொள்வது, ஆர்வம் கொள்ள வேண்டிய வஸ்து என்னவெனில் தம் நித்யானந்தம் பரமம் ஹரி. அதாவது யாருடைய நாமத்தை, ஹரி அப்படிங்கிற நாமத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டால் நித்தியமான நிரந்தரமான பெரும் பேரானந்தத்தை பெற முடியும். He is shining with divine radiance. அப்படிப்பட்ட ஹரி எப்படியா இருக்கிறார்? தெய்வீக ஒளியை பிரகாசிக்கும்படி அவருடைய ரூபம் இருக்கிறது. But he appears in a human-like form, like a small boy. ஆனா அப்படிப்பட்ட பரமானந்தத்தாக இருக்கக்கூடிய பகவான் ஒரு சாதாரண மனிதனை போன்று அந்த மனித ரூபத்துல தோன்றுகிறார். So Sridhar Swami says, Aham Vande, Aham Bhaje, I worship him. We should also do likewise. Govindam Adi Purusham Tam Aham Bhajami. ஆகையால ஸ்ரீதர சுவாமி சொல்றார், அப்படிப்பட்ட பகவானை நான் வழிபடுகின்றேன். நாமளும் அதே போல கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமி அப்படின்னு சொல்லப்பட்டது போல அப்படிப்பட்ட கோவிந்தரையும் ஆதி புருஷரையும் நாம் வழிபட வேண்டும். Now this is just his commentary on the invocation. இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்ற ஒரு மங்காச்சரணத்திற்கு ஸ்ரீதர சுவாமி கொடுத்த விளக்கம் இது. As far as his second canto Vyakya goes, he proceeds. மேலும் அவர் ஆனா இந்த இரண்டாவது ஸ்கந்தத்திற்கான வியாக்கியானத்தை மேலும் தொடர்கிறார். By way of commencement, the arrival of Shukdev Goswami has been described already previously. சுகதேவ கோஸ்வாமி அவர் தோன்றிய தருணத்தை அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். Now the king is inquiring from Shukadev Goswami about what is the duty of all persons, and so Shukamuni explains. பரீட்சித் மகாராஜர் கேட்ட வினா, அந்த வினாவிற்கான விடையை சுகதேவ கோஸ்வாமி இங்க சுகமுனி விளக்க ஆரம்பிக்கிறார்.
Variyan, he says. The word Variyan means glorious or most excellent, means this indicates Shukdev's pleasure at the question that was given by the king. வரியான் அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிச்சிருக்கார். வரியான் அப்படின்னா மிக 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 போற்றத்தக்கது அப்படின்னு சொல்றார். அதனுடைய பொருள் என்னன்னா, அவர் இந்த வினாவை அவர் தொடுத்தார் அப்படிங்கிறத கேட்டதிலேயே மிகவும் பேரானந்தம் அடைந்தார். அந்த வினாவே போற்றத்தக்க வினா அப்படிங்கிறத இங்க தெரிவிக்கிறது. What is most excellent? Esha Prashna, this question. அப்படி என்ன மிக போற்றத்தக்க கேள்வி அது? ஏன்னா இந்த கேள்விதான் போற்றத்தக்கதுன்றார். And whose question is this? Te, Tvaya, the question that you've asked. யாருடைய வினா இது? நீங்கள் கேட்ட வினாவானது மிகவும் போற்றத்தக்கது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். And he says that why is it excellent? Because lokahitam, yato lokahitam, moksha hetutva, Sridhar Swami says. Because it is for the real welfare of people in general, this question. ஏன் இந்த கேள்வி வினாவானது, தாங்கள் கேட்ட இந்த வினாவானது ஏன் போற்றத்தக்கது? ஏனெனில் லோகஹிதம், குறிப்பாக மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் இறுதி நன்மையை பயக்கக்கூடிய வினாவாக இது இருக்கிறது அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றார். Everybody thinks of themselves first in this world. நம்ம இந்த பௌதிக உலகத்துல எப்பொழுதுமே நம்ம நம்மளை பத்தி தான் கவலைப்படுறோம். Even the Shruti mantra tells us that it is only because we love ourselves that we love anyone else. ஏன் வேத மந்திரங்களே இதைத்தான் சொல்றது. நம்ம ஏன் மத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளையே முதல்ல நேசிக்கிறோம். அந்த காரணமாக நம்ம நேசிக்கணுங்கிறதுக்காக தான் மத்தவங்களை நம்ம நேசிக்கிறோம். But a noble-minded or broad-minded person thinks of other persons. ஆனா பரந்த மனப்பான்மை கொண்ட நபரோ தன்னை பற்றி தான் யோசிக்க மாட்டார், மற்றவர்களை பற்றி தான் முதல்ல யோசிப்பார். When someone is not suffering, he can think of others more easily. பொதுவா ஒருத்தர் தவிக்காம இருக்கும் சூழ்நிலை, தவிப்பு இல்லாத சூழ்நிலை இருந்தா மத்தவங்களை பத்தி யோசிக்கலாம். When a person is suffering too much, it's very difficult to really think about helping others, and it's probably not even advisable. ஒருவன் தானே தவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில மற்றவங்களை பத்தி, அவன் மற்றவர்களுடைய தவிப்பை பத்தி எண்ணுவது சாத்தியம் இல்லை. அதுவும் அவனுக்கு பரிந்துரைக்கப்பட்டதும் அல்ல. As the saying goes, physician, heal thyself. What is that too? Physician, heal thyself. It's a saying in English that doctor should cure himself first. He should be healthy himself first. இது ஆங்கிலத்துல இருக்கு. நம்ம தமிழ்ல இதுக்கு சொல்லணும்னா, ஒரு வைத்தியர் தான் நோயாளியாக இருக்கக்கூடாது. முதல்ல தன்னை தானே அவர் குணப்படுத்தினாதான் மற்றவங்களுக்கு குணப்படுத்த முடியும். But too much self-absorption actually only multiplies the problems because we tend to focus on our problems. ஆனா அதே சமயத்துல நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆழ்ந்து நம்ம இறங்கிட்டோம்னா நம்ம இந்த பிரச்சனையை தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுவும் நமக்கு பிரச்சனையை தான் கொண்டு வந்து முடியும். So even suffering persons should try to help others. That will help himself. உண்மையில ஒருத்தர் தவித்து கொண்டிருந்தா கூட அவர் மற்றவர்கள் தவிக்கிறார்கள் என்று பார்த்தால் அத அவங்க அந்த தவிப்பை நீக்க முயற்சிக்கணும். அந்த விதத்துல தான் தன்னுடைய தவிப்பும் குறையும். Kutaha moksha hetutvat, Sridhar Swami says, because this is what it means to be liberated. If you can transcend yourself. அதாவது இந்த மாதிரியான வினாக்களை தொடுப்பதன் மூலம் நம்மளுடைய கருத்து, சுயநலத்தின் கருத்தை விட்டு முக்திக்கான பாதை என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதுனால அதுதான் இறுதி நன்மை அப்படின்னு ஸ்ரீதர் சுவாமி நமக்கு இங்க விளக்குறார். Now the word atmavit here is also used. இங்க ஆத்மவித்ங்கிற வார்த்தையும் உபயோகிக்கப்பட்டிருக்கு. Atmavit means mukta, the liberated soul, somebody who actually knows himself. ஆத்மவித்னா தன்னையே உணர்ந்த ஆத்மா அப்படிங்கிறது பொருள். முக்தி அடைந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் பொருள். This is an ironic thing.
as conditioned souls, we have to be aware of our conditional nature. We have to be in touch with ourselves on that vyavaharik, prakritik level. இங்க ஒரு தர்ம சங்கடமான நிலைமை உண்டாகிறது. கட்டுண்ட ஆத்மா அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம நினைவில் கூர்ந்து இந்த விவகாரம் அப்படின்னா இந்த கட்டுண்ட நிலையில எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறது இன்றியமையாதது. That conditional nature or swabhava is the basis of determination of our swadharma or our duty in life. உண்மையிலேயே அப்படிப்பட்ட கட்டுண்ட நிலையை உணர்ந்து கொண்டிருந்தாதான் நம்மளால நம்மளுடைய கடமைகளை சரிவர ஸ்வதர்மம் அப்படிங்கிற கடமைகளை சரிவர செய்ய முடியும். So Atmavit, sometimes the psychologists say that self-awareness is the first step of any therapy. அதே மாதிரி இந்த ஆத்மவித் அப்படிங்கிற வார்த்தைக்கு மனோவியல் நிபுணர்கள் எப்படி விளக்கம் சொல்றாங்கன்னா, நீங்க உங்களை எந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உங்க உடம்புல உங்களை என்ன நடக்குது, நீங்க யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்கு. Of course, self-awareness is not necessarily the same thing as self-absorption. தன்னையே உணர்றது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கையில், என்னுள்ளேயே சுயநலமாக ஆழ்ந்து இருக்கிற நிலையே அது குறிக்கிறது அல்ல. அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு உண்டு. So we're talking about liberation here. Among the liberated souls, there is a question of lokahitam. What's the welfare for those who are not liberated yet? ஆக முக்தி அடைந்த ஆத்மாக்கள் நபர்கள் மத்தியில அவர்கள் முக்தி அடையாத ஆத்மாக்களுக்கு எது சிறந்தது அப்படின்னு யோசிக்கிறத பத்தி தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். So Atmavit can refer to Dehatma Buddhi as well, but not in this context. பொதுவா ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றாரு பிரபுன்னா, ஆத்மவித்துங்கிறது ஒரு சிலருடைய வியாக்கியானம் விளக்கம்படி உடலை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கறது கூட பொருந்தும் அப்படிங்கிறது இருந்தா கூட இந்த ஸ்லோகத்துல ஆத்மவித்துக்கு தேகாத்ம புத்தியை குறிப்பது அல்ல. Here the word Atmavit refers to one's real self. இங்க ஆத்மவித் அப்படிங்கிறது உண்மையான நிலையை ஒருவன் அடையும் தருண அந்த நிலையை குறிக்கிறது. His ontological nature, or I should say her ontological nature. இங்க சொல்ல போனோம்னா நம்ம ஒருத்தனுடைய ஆரம்பத்திலிருந்து அவனுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது தான் குறிக்கிறது. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. Sridhar Swami refers to all that with one word, mukta, somebody who's liberated. இதையெல்லாம் தான் ஸ்ரீதர் சுவாமி முக்தா, யார் ஒருவர் முக்தி அடைந்த நிலையில் இருப்பவர் அவரை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். So the word here is used, Atmavit Sammataha, means that this process is what is agreed upon or approved by all the liberated souls, those who know themselves in fact. ஆத்மவித் சம்மத்தக அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, முக்தி அடைந்த ஆத்மாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையை குறிக்கிறது. It's unanimous amongst those who are beyond the bodily concept of life. உடலை அப்பாற்பட்டு உடலை கடந்து ஆத்மா அப்படிங்கிற நிலையை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு மத்தியில இது ஒருமனதாக ஏற்றுக்கொண்டப்பட்ட கருத்தாகும். Now Jiva Goswami in his Krama Sandarbha, he also talks about this. கிரம சந்தர்ப்பத்துல ஜீவ கோஸ்வாமி இத பற்றி அவரும் விளக்குகிறார். He is talking about the ananya gater gatihi, the goal of those who have no other focus except for God, Krishna. அனன்ய கதேர் கதி அப்படின்னு விளக்குறார். அதாவது யாரெல்லாம் கிருஷ்ணரை தவிர வேற எந்த கருத்தையும் வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அப்படிப்பட்ட நபர்களை குறிக்கிறார். So he's also quoting yet another verse from the last chapter 19, text number 35, which you can please
translate. 19வது முதல் ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்தின் 35வது ஸ்லோகத்தை ஜீவ கோஸ்வாமி முன்வைக்கிறார். அதனுடைய மொழிபெயர்ப்பை இப்ப நம்ம படிக்கிறோம். மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரம புருஷரும் பாண்டு புத்திரர்களுக்கு மிக பிரியமானவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது அத்தை மகன்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அவ்வுறவினர்களில் ஒருவனாக என்னையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஹரே கிருஷ்ணா. So this is also his mentality that Krishna has been kind to me on it because my forefathers were dear to him. இதுதான் பரீட்சித் மகாராஜருடைய மனோபாவமாக இருந்தது. ஏன் கிருஷ்ணர் என்னிடம் கருணையாக இருக்கிறார் என்றால் அவர் என்னுடைய முன்னோர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். We also have the same idea. Yasya prasadan Bhagavat prasado. If you have a bona fide spiritual master who is very dear to Lord Krishna, having taken shelter of his lotus feet in this world, then you have some locus standi in the spiritual world as well, as far as Krishna is concerned. Otherwise, no hope. இதே கருத்துதான் நம்ம பக்தர்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதா. அதாவது எந்த ஒரு ஆன்மீக குரு கிருஷ்ணருடைய அங்கீகரிக்கப்பட்ட குரு பரம்பரையில வரக்கூடிய குருவுடைய தஞ்சம் நம்ம புகுந்தோம் அப்படின்னா அப்பொழுதுதான் கிருஷ்ணருடைய லோகத்துல நமக்கு ஏதோ ஒரு இடம் உத்தரவாதம் உண்டு. அங்க இடம் இருக்கு. இல்லை என்றால் அங்க ஒரு இடமும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பொருள். We need sponsored. நம்மள கிருஷ்ண லோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு அத கூட்டி செல்லும் நபர் ஒருவர் தேவை நமக்கு. Now Jiva Goswami also quotes from Canto 2, Chapter 4, text number 1, in which it's stated that Maharaj Parikshit, after hearing Shukdev Goswami speak about the truth of the self, he was able to apply his concentration firmly on Lord Krishna. இரண்டாம் ஸ்கந்தத்தின் 4வது அத்தியாயத்தின் ஸ்லோகத்தையும் ஜீவ கோஸ்வாமி முன்வைக்கிறார். You have to read the translation too. No need. Okay. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, மகாராஜர் பரீட்சித் சுகதேவ கோஸ்வாமியின் வாக்கியங்களை கேட்ட உடனே அந்த வாக்கியம் எப்படிப்பட்ட வாக்கியம்? ஆத்மாவை பற்றி தன்னை பற்றியே குறிக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது அப்படின்னு. அதனால அதை கேட்ட உடனே அவர்னால கிருஷ்ணர் மீது தியானம் செய்ய முடிஞ்சது. The point is that the Prabhupada writes in his purport, the whole Vedic adventure is meant to draw one's attention entirely unto the lotus feet of the Lord Krishna without any diversion. பிரபுபாத ஸ்லோகத்துக்கு பொருளுரை சொல்றச்சே, வேத கலாச்சாரம் அந்த வேதம் ஏன் இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கு, இத்தனை விஷயங்களை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இறுதியாக பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடி மீது ஒருவருடைய மனம் தியானம் எல்லாத்தையும் கவருவதற்காகவே எந்த ஒரு திசை திருப்பலும் இல்லாமல் ஒரு மனதாக தாமரை திருவடி கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை நம்மளுடைய கவனத்தை செலுத்துவதற்காகவே வேதங்கள் இவ்வளவு விரிவாக அனைத்து விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. The reason we should not change Srila Prabhupada's words is because, as he said many times, he chose them very, very carefully. நம்ம ஏன் உள்ளது உள்ளபடி ஒரு வார்த்தையும் தவற விடாம நம்ம மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னா, இங்க பிரபுபாதர் சொல்லியிருக்கார், நான் இந்த ஒரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இத அவர் மிக கவனத்தோடு ஆழ்ந்த தியானத்தோடு அந்த ஒரு வார்த்தையும் அவர் தேர்ந்தெடுத்து இந்த வாக்கியம் அமைத்திருக்கார். He calls it an adventure. Adventure. Yeah, adventure. Oh, very good. Is there another word? Invention, I heard. The word that most people would have used is the whole Vedic program or the intent or something like that. But Prabhupada he chooses to use this word, adventure. I'm trying to look up the
Tamil meaning of adventure, exactly. I mean, it kind of connotes things like, safari in Africa or, some great travels somewhere, adventure. Prabhupada uses this word. அதாவது பிரபுபாதர் இங்க வந்து அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை உபயோகிச்சிருக்காரு. இது தமிழ்ல மொழிபெயர்க்கணும்னா அட்வென்ச்சர்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு தெரியணும். பொதுவா அட்வென்ச்சர் அப்படின்னா எந்த திட்டமும் இல்லாம, அதாவது இந்த இடத்துக்கு இப்படி, அதாவது ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு ஜூக்கு போனீங்க அப்படின்னா இங்கதான் போய் பார்க்கணும், இதைத்தான் பார்க்கணும்னு இல்ல, எங்கெங்கயோ நம்ம பாட்டுல திரியும். அந்த மாதிரி திரியிற நிலையை வார்த்தையை தான் வந்து அட்வென்ச்சர், ஒரு குறிக்கோள் இல்லாமல் செய்யும் பாதை அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை அவர் இங்க உபயோகிச்சிருக்கார். Okay, so we're running out of time, but there's much more. I will just point out that the point is to fix our minds on Krishna. It's a great adventure to do that. To become Krishna consciousness is a great adventure. அதாவது இங்க ஏன் அந்த அட்வென்ச்சர்ங்கிற வார்த்தையை உபயோகிச்சார்னா, கிருஷ்ணருடைய எல்லா பலவிதமான பாதைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேதங்கள்ல. ஆனா அந்த பலவிதமான பாதைகள்ல கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள் மீது நம்மளுடைய கவனத்தை ஒருமனதாக ஒருங்கிணைத்து செயல்படணுங்கிறத வலியுறுத்துவதற்காகவே அவர் இந்த வார்த்தையை உபயோகித்தார். Why is he so fixed on Krishna? ஏன் பிரபுபாதர் கிருஷ்ணர் மீது இவ்வளவு அதீத பற்றுதல், அதன் மீதே கவனத்தை ஏன் செலுத்தினார்? I mean, why is Parikshit Maharaj so fixed on Krishna? பிரபுபாதர் இல்ல, பரீட்சித் மகாராஜர் ஏன் இங்க இவ்வாறு கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள் மீது ஆழ்ந்த கவனத்தை வைத்துள்ளார்? I mean, it can be Shukadev Goswami, it can be Prabhupada, it can be Parikshit, it can be all of us. The point is why. அதாவது இது பரீட்சித் மகாராஜர் மட்டும் இல்ல, சுகதேவ கோஸ்வாமியாகவும் இருக்கலாம், பிரபுபாதராகவும் இருக்கலாம், ஏன் நாம கூட அப்படி இருக்கலாம். ஆனா குறிப்பா ஏன் அவருடைய பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருவடி? Harerad-bhuta viryasya katha-loka sumangala kathayasva mahabhaga yathaham akhilatmani. That's as Jiva Goswami is quoting from second canto. Parikshit is asking, I want to know. Narrations concerning the Lord who possesses wonderful potency are certainly auspicious for everyone, everywhere. All planets, everywhere. ஜீவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருடைய ஏன் பரீட்சித் மகாராஜரே விளக்குறார், அவர் ஏன் கேட்கிறார் அந்த மாதிரி அப்படின்னா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எது மிக மிக சிறந்ததோ, எது மிக அனைத்து மங்களத்தையும் உண்டுபடுத்துமோ, அப்படிப்பட்ட கருத்து, அப்படிப்பட்ட வஸ்து எது, அதை பத்தி நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு பரீட்சித் மகாராஜர் வினவுவதாக ஜீவ கோஸ்வாமி விளக்குறார். Unfortunately, we have run out of time and we have not run out of commentaries. You can decide if you want to continue this verse later on or if we just let it go because the time has ended. I think we can continue next week with the same verse with the remaining commentaries. Okay. Yeah. So then I will stop here, and because it's already late, if there are any questions or any comments, we can discuss. பிரபு வந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறதுனால பிரபு என்ன சொல்றாருன்னா, அடுத்த வாரமும் மீதியுள்ள வர்ணனைகளை இதே ஸ்லோகத்திற்கு அடுத்த வாரமும் அவர் அந்த வர்ணனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லவிருக்கிறார். I have a very short question. Maybe it's a question or it's my clarification to my understanding. Here, Prabhupada used the word Vedic adventure. Does that mean Vedas are giving so many paths for us that we could be almost lost, so to speak, that among that paths we have to choose this path of drawing our attention to the lotus feet of Lord Krishna without a diversion? Is that the reason Prabhupada used? I suppose it's possible. I can't really second guess what he's intending here. Okay. I mean, there are many ways that you can see it, and
often the case also that Prabhupada merely wants to suggest something without actually coming out and saying it. That's called dhvani in Sanskrit literature. ஒரு கருத்து எனக்கு என்ன தோணித்துன்றத பிரபுட்ட வந்து கேட்டேன். இவர் வந்து இந்த வார்த்தை, அதாவது வேதிக் அட்வென்ச்சர்னு யூஸ் பண்ணியிருக்காரு. அதனுடைய அட்வென்ச்சர்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா, பல விதமான இதை வந்து நம்ம சோதித்து பார்ப்பது. சோ வேதங்கள்ல பல பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாதைகள்ல நம்ம வந்து தொலைஞ்சிட கூடாது. அதன் காரணமாக வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகள் மீது ஈர்ப்பதற்கான்னு கேட்டேன். அதுக்குதான் இந்த வார்த்தையை உபயோகித்தாருன்னா பிரபு சொல்ல முடியாது. பிரபுபாதர் எந்த காரணத்துக்காக அந்த வார்த்தையை உபயோகிச்சாருன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகள் மீது கவனம் செலுத்துவது வலியுறுத்துவதற்காக அதுதான் முக்கியம் இங்க அப்படின்னு சொல்றாரு. It's worth considering why Prabhupada chose that unusual word in this context. It's definitely worth considering. Maybe next week we can continue there. நிச்சயம் அவர் ஏன் அந்த வார்த்தையை உபயோகிச்சார் அப்படிங்கறத வந்து ஒரு ஆழ்ந்த கருத்து அதுல இருக்கலாம். அதை வந்து யோசிக்கிறது வந்து நிச்சயம் அதுல அது நம்ம யோசிக்கணும். அதை வேணா நமக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரம் வேணா அதை பத்தி நான் ஏதாவது யோசிச்சு தோணித்துனா சொல்றேன். For now I'm going to park that topic and answer the questions. அதை விட்டுட்டு இப்போ கேள்விகளை மட்டும், வினாக்கள் ஏதாவது இருந்தா அதுக்கு தொடருவோம். கிஷோரி மாதாஜி. Here it says Kishori Priya has raised a hand. Kishori Mataji. Hare Krishna Prabhuji, Dandavat. How many hands do you have, Kishori Priya? 2. As far as I know. Okay, so I'm yet to grow. Out of 4. I'm yet to grow the others. My question was related to what Srila Prabhupada writes in his purport here, that Krishna Katha, or topics of Krishna, are so pure that wherever they are spoken, the place, the hearer, the inquirer, the speaker, and all concerned become purified. And yet we have this verse that says, Avaishnavo Mukodgirnam Puta Harim Kathamritam, and it says Tarpochishta Yathapaya. So basically you should not listen from the mouth of non-Vaishnav, because it is poisonous. It's really extreme, that statement. Yes, I was just trying to understand something as pure as Krishna Katha coming, even that which here is glorified as it even purifies the speaker, the hearer, and everybody else. How does that happen? மாதாஜி அவங்க தொடுத்த வினா, இந்த மங்களாச்சரணம் ஸ்லோகத்திற்கான பொருளுரையில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற மந்திரத்தை யார் உச்சரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, கேட்பவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அனைவரையும் அது கிருஷ்ணருடைய கதை என்பதனால், கிருஷ்ணரை குறித்ததாக இருப்பதனால் அது வந்து அனைவரையும் தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது இங்க கருத்து. ஆனா வேறொரு இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கிருஷ்ணருடைய கதையாகவே இருந்தா கூட ஒருவர் வைஷ்ணவராக இல்லாத பட்சத்தில் அவர் வாயிலிருந்து அதை கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிருஷ்ணருடைய கதை வைஷ்ணவர் அல்லாதவர் கூறினால் அவர்களை ஏன் அதை சுத்தப்படுத்த முடியாதா? இல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? We say that Krishna Nam and Krishna Leela and all the topics of the Bhagavatam, they're eternally pure, and as you said, it purifies everyone concerned. கிருஷ்ணருடைய நாமமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணருடைய சம்பந்தப்பட்ட அனைத்தும் தெய்வீகமானது, திவ்யமானது அப்படிங்கிறது தான் நம்ம முதல் கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். But consciousness is a very subtle but very powerful vehicle of transmission. Consciousness. ஆனா ஒருவர் என்ன யோசிக்கிறார், ஒருவருடைய எண்ணம் அப்படிங்கிறது, உணர்வு அப்படிங்கிறது, அந்த உணர்வு மூலமாதான் இந்த பரம உண்மையான வாக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும். சோ உணர்வுங்கிறது
இந்த உண்மையை உணர்வதற்கான ஒரு வாகனம் அப்படிங்கறத நம்ம முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். The association of the devotees is very elevating, and the association of the non-devotees is very degrading. முதல்ல அடுத்த கருத்து, பக்தர்களுடைய சங்கம் நம்மளை மேல் நோக்கி எடுத்து செல்லும். ஆனால் பக்தர் அல்லாதவருடைய சங்கமானது நம்மளை கீழ் நோக்கி இழுத்து விடும். Sometimes we receive what appears to be Krishna consciousness from what appear to be devotees, but the result is degradation. It's possible. சில சமயம் இந்த பரம உண்மை வாக்கியத்தை ஒரு பக்தர் போல இருக்கிறார், ஆனால் அவருடைய உண்மையான அவர் பக்தர் போல இருந்தாலும் கூட அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய கிருஷ்ண பக்தியானது கீழ் நோக்கி இழுத்து செல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் சாத்தியம். I don't remember the full shloka. If someone can refresh my memory, what is the third line of that verse? Shravanam naiva kartavyam. Yes, so this is the injunction. We don't hear from persons who are non-devotees. We know what is a non-devotee. That's the next question. So ஆக அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அபக்தர்கள் பக்தர் அல்லாதவர்கள் வாயிலிருந்து இத ஒருபொழுதும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அடுத்த வினா என்ன, யார் பக்தர், யாரு பக்தர் அல்லாதவர்? Chaitanya Mahaprabhu, in a similarly strong statement, told his devotees once that the two kinds of non-devotees, one is a person who doesn't worship Krishna, and the other person who may be worshiping Krishna but is not free from material desires. They have an influence that is negative. மிக கடுமையான ஒரு விளக்கத்தை சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இரண்டு வகையான பக்தர்கள், பக்தர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் கிருஷ்ணரை வழிபட மாட்டார், அதனால அவர் பக்தர் அல்ல. இன்னொருத்தர் கிருஷ்ணரை வழிபடுகிறார், ஆனா இந்த பௌதீக ஆசைகளை கலந்து பௌதீக விருப்பங்களையும் வெறுப்புகளையும் அதுக்குள்ள இருந்து அதை கலந்து கிருஷ்ணரை வழிபடுகிறார், அதனால அவர் பக்தர் அல்ல அப்படின்னு சொல்றார். So the transmission doesn't actually take place. We call this Shabda Brahma. It's a spiritual transmission that only pure devotees can provide. If someone else not a pure devotee, you're going to get a partial representation. ஆக முன்னே சொன்னோம், இந்த செய்தி இதுக்கு பேரு சப்த பிரம்மம்னு பேரு. சப்த பிரம்மம் அப்படின்னா இந்த சப்தத்தை ஒரு வாகனத்திலிருந்து இன்னொருத்தருக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். தூய பக்தரோட வாயிலாக கேட்டாதான் அந்த சப்தத்தை முழுமையாக உள்ளது உள்ளபடி சேரும் இடத்துல அவர்னால சேர்க்க முடியும். ஆனா தூய பக்தர் அல்லாத பட்சத்தில் இந்த சப்த பிரம்மத்தை ஒருவர் முழுமையாக இன்னொருத்தரிடம் கேட்பவரிடம் சென்று சேர்க்க முடியாது. ஒரு பகுதியை தான் போய் சேரும், மிச்சதெல்லாம் சேராது. Yes, Prabhu. Stri Sangi is one kind of non-devotee. பக்தர் அல்லாதவர்கள் யார் அப்படின்னு நம்ம முதல்ல பேசணும். அவர்களும் ஒருவர் ஸ்திரீ சங்கி அப்படின்னா பெண்களுடன் தொடர்பு கொண்டவர் பக்தர் அல்லாதவர். And Krishna Abhakta is the other kind of non-devotee. இரண்டாவது வகையான பக்தர் அல்லாதவர்ங்கிறவங்க கிருஷ்ண அபக்த, கிருஷ்ணருடைய பக்தியில ஈடுபடாதவர். So this person he's only following 2 or 3 principles. Don't hear from him. Not a good idea. You'll not be elevated because you'll get some kind of homological Krishna consciousness from that person. இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து நீங்க நிச்சயம் கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வானது சரியான கிருஷ்ண உணர்வாக வராது நமக்கு. Bhakti abhas, they call it. Or namabhas. Yes, Prabhu? Bhakti abhas or namabhas. It's a shadow. It's a semblance of bhakti, but it's not the real thing.
பக்தி அப்படிப்பட்ட பக்தி போல இருக்கலாம், ஆனா உண்மையான பக்தி கிடையாது. பக்தியோட நிழல் மாதிரிதான் நமக்கு வந்து சேரும். And you're not going to get Shuddhanam from such persons. இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து நாம் பெறக்கூடிய நாமமானது சுத்த நாமமாக நமக்கு வந்து சேராது. In exactly the same way, you're not going to get the pure philosophy. It will be mixed with something else. அதே போல வெறும் நாமம், சுத்த நாமத்தை பெறாதது பட்சத்தில் உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவே வராது. Actually, this phenomenon is surprisingly common. It's even most of the time, you can say. சொல்ல போனா இப்படி இந்த நிழல் போல பக்தியின் நிழலை தான் பெரும்பாலானோர் பெறுகின்றனர். Because most of us are maintaining some degree of material attachment. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு அளவுலையாவது பௌதீக கண்ணோட்டத்தை, நம்ம பௌதீக ஆசைகளையும் வெறுப்புகளையும் தொடர்பு கொண்டுள்ளோம். It's a huge topic to discuss this. It's a big topic. இது ஒரு மிகப்பெரிய கருத்து, இத பத்தி பேசுறதுக்கு. Sorry? Parakshata Mataji has a question. She raised her hand. Yeah, well, when I'm done answering this one. Yes, true. Sorry. So, on the other hand, at the same time, a person can get Krishna consciousness from such persons, and that's inconceivable. இதுல புரியக்கூடாத சிக்கலான விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்தும் ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தி வர வாய்ப்பு உண்டு. அதுதான் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்கு. One of my god sisters, she's no longer in this world, but she joined ISKCON as a result of the preaching of two people who left ISKCON. என்னுடைய ஆன்மீக சகோதரி ஒருவர், அவர் இப்ப நம்ம கூட இல்ல, அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க வந்து இஸ்கான்ல ஏன் சேர்ந்தாங்கன்னா, 2 பேரு இஸ்கானை விட்டு விலகினார்கள். அந்த விலகிய நபர்களிடமிருந்து கேட்டதன் மூலமாக அவங்களுக்கு இஸ்கான் மேல பற்றுதல் ஏற்பட்டு இஸ்கானை சேர்ந்தாங்க. So how do we explain that? That there can be some effect, but it will not be the full effect. This is the point. So இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரியான நபர்களிடமிருந்து நம்ம கேட்கும் கிருஷ்ண கதை மூலம் ஏதோ ஒரு தாக்குதல் இருக்கும், ஆனா முழுமையான தாக்குதல் நம்ம பெற முடியாது. So whatever she got from those persons was attractive enough that she came and heard directly from Srila Prabhupada, and then she became a devotee. And so, it works out in the end. இஸ்கானை விட்டு வெளியில போன நபர்களிடமிருந்து ஏதோ கொஞ்சம் கேட்டது, பிரபுபாதர் மீது அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வர வைத்து பிரபுபாதரிடம் சரணடைந்து பிரபுபாதர் சீடராக மாறின உடனே பக்தரா மாறிட்டாங்க. இறுதியில அவங்களுக்கு நன்மை கிடைச்சது. But in general, understanding this point of Vaishnavo Mukhodgirnam Bhutam Harikathamritam, the idea is that we should be very discriminate about who we hear from. We have to discriminate. இந்த ஸ்லோகம் அவைஷ்ணவ முகோகீர்ணம், அந்த ஸ்லோகம் ஒரு பக்தன் அல்லாதவரிடமிருந்து கேட்க கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம எப்பொழுதுமே யாரிடமிருந்து கேட்கிறோம், யாரிடமிருந்து கேட்பது சரியல்ல அப்படிங்கிற பாகுபாடு செய்யக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொள்வதை குறிக்கிறது. Now, yet another aspect is that it's a different thing that one is a non-devotee by nature and that one is a immature devotee by nature. That's also two distinctions should be made. நம்ம இந்த பாகுபாடு செய்யணும்னு சொன்னோம். அந்த பாகுபாடு செய்யணும்னு சொல்றதுல என்ன முக்கியத்துவம்னா, இயற்கையாவே பக்தியில ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அபக்தர் ஒருத்தர், இன்னொருத்தர் முதிர்ச்சி அடையல அவருடைய பக்தியில, அப்படிப்பட்ட பக்தரும் இன்னும் பக்தியில முழுமை அடையல அப்படிங்கிற பக்தர், இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வேறுபாடு காண்பது இன்றியமையாதது. And as I recall, Bhaktivinoda Thakur does make this distinction. Maybe it's in his Harinam Chintamani, I don't remember. நிச்சயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஞாபகம் இருக்கிற வரைக்கும், பக்திவினோத டாக்கூர் தம்முடைய ஹரிநாம சிந்தாமணியில இந்த விளக்கம், இந்த பாகுபாடு செய்யணுங்கிறத விளக்குறார். To hear from a person who is in good standing in following the process of Krishna consciousness,
that is purifying, provided the person is not duplicitous. The person is sincerely trying to follow, even if that person is extremely immature. இப்போ ஒருவர் வந்து முதிர்ச்சி அடையாத பக்தியில முதிர்ச்சி அடையாமல் இருக்கலாம். ஆனா அவர் நேர்மையானவராகவும் தம்முடைய கிருஷ்ண பக்தி பாதையில அவர் நேர்மையாக ஈடுபடுபவராகவும் கள்ளம் கபடம் இல்லாதவராகவும் இருந்தால் அந்த மாதிரியான நபரிடமிருந்து கேட்பது தவறல்ல. And that is what justifies the convention that one can accept initiation from a spiritual master who is neophyte devotee still. So இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது ஒருவர் முதிர்ச்சி அடையாத நிலையில இருக்கும் நபரிடமிருந்து நம்ம வந்து தீட்சை பெறுவது தவறல்ல, பெறலாம் அப்படிங்கிறது இங்க வந்து அங்கீகரிக்கப்படுகிறது. It's definitely not encouraged, but it's definitely not prohibited. அப்படி வந்து அப்படிதான் செய்யணும்னு ஊக்குவிக்கிறது இல்ல, இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டதும் அல்ல. So again, let the buyer beware. We have to discriminate. Who am I hearing from? What will be the effect? அதனால நம்ம எப்படி வந்து என்ன பெறுகிறோம் அப்படிங்கறத வந்து நிச்சயம் நம்ம வந்து யார்கிட்ட இருந்து என்ன பெறுகிறோம், யாருடைய தகுதி என்ன அப்படிங்கறத நம்ம பாகுபாடு பார்ப்பது இன்றியமையாது. That regards the immature devotees. But when you're talking about persons who are mature but maintain attachments or commit offenses, then it is the worst thing. That has to be avoided at all costs. ஆனா நம்ம சொல்றது யாரு? ஒரு நேர்மையான நபர், ஆனா அவர் வந்து முதிர்ச்சி அடையல, அவருடைய பாதையில வந்து அவர் வந்து முழுக்க உணரல, அந்த மாதிரியான நபர்கிட்ட கேட்கறது தப்பு இல்ல. ஆனா ஒருவர் முதிர்ச்சி அடைந்த நபராக இருக்கும் பட்சத்தில், ஆனால் அவரிடம் பௌதீக பற்றுதல்கள், பௌதீக ஆசைகள், பௌதீக சங்கம் வைத்திருக்கிறார் என்றால் அவரிடமிருந்து கேட்பது நிச்சயம் தவிர்க்க வேண்டியது ஒண்ணு. அவரை நம்ம வித்தியாசம் படுத்தி பார்ப்பது இன்றியமையாதது. The Sahajiyas, for example, they are offenders actually. அவங்களை யாரு சொல்லணும்னா சகஜியர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அவங்க வந்து அபராதம் செய்யக்கூடிய நபர்கள், அவர்களிடம் நம்ம கேட்கவே கூடாது. The Mayavadis are even worse offenders. They're the worst offenders. இருக்கிறதுலே மோசமானவர்கள்னா மாயாவாதிகள், அவர்களிடம் நம்ம கேட்கவே கூடாது. So the association of aparatis will only turn us into aparatis. We don't want that. இப்படிப்பட்ட அபராதம் செய்யக்கூடிய நபர்களோட நம்ம சங்கம் வைத்துக் கொண்டோம்னா நாமளும் அபராதிகளாக தான் மாறுவோம். Now, unfortunately, like everywhere else, even in ISKCON, we have all kinds. We have immature, we have aparatis, we have great saints, we have pure devotees. You have to discriminate. ஆக இஸ்கான்ல கூட பலவிதமான நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து உயர்ந்த பக்தர்களாக இருக்கிறார்கள், ஆனா ஒரு சிலர்கள் அபராதம் புரியும் நபர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால இஸ்கான்குள்ள நம்ம இருந்தா கூட நம்ம வந்து இந்த மாதிரி பாகுபாடு பார்ப்பது, அதன்படி அடிப்படையில நம்ம யாரிடமிருந்து கேட்கிறோம், யாரிடமிருந்து ஒரு வழிமுறையை கடைபிடிக்கிறோங்கிறது இன்றியமையாதுதான். Everyone has to consider, as an individual, I alone am responsible for my fate. I have to make the wise decisions. அதனால ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய விதியை நம்ம தான் வகுக்கிறோம் அப்படிங்கிறதுல உண்மையா உணர்ந்து அதன்படி நம்ம பாகுபாடு செய்து தீர்மானம் செய்ய வேண்டும். Therefore, Srila Prabhupada constantly warns us that you should not stay on the Kanishta platform. You must come to the Madhyama Adhikar platform, at least, because on the Madhyama Adhikar platform, you can discriminate. Otherwise, you cannot. அதனாலதான் பிரபுபாத சொல்றார், ஆரம்ப நிலை கனிஷ்ட பக்தர்களாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து மத்தியம நிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்தியம பக்தராக மாறணும். அந்த உயர்ச்சி, அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை நம்ம நிச்சயம் அணுக வேண்டும். அதற்கான முயற்சியில ஈடுபடணும். ஏன்னா மத்தியம நிலையில இந்த மாதிரி பாகுபாடு செய்யக்கூடிய தன்மை இருக்கும். So this we can say madhyamadhikaritvam mukhyamanam lakshanam kanishtasya. You understand? It's the chief characteristic of madhyamadhikar is this discrimination, vivekam. விவேகம்.
அதாவது இந்த மத்தியம அதிகாரியுடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, கனிஷ்ட அதிகாரி யாரு, அந்த மாதிரியான பாகுபாடு செய்து விவேகம், அந்த விவேகத்தை கொண்டவர்கள். Okay, Parakashta has raised one of her forehands. Hare Krishna, Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. Yes. Prabhuji, here I wanted to understand the meaning of humble and meek from your understanding. But can you please explain a bit on being humble and meek? Parikshit Maharaj has been mentioned humble and meek in the purport. Yeah. இந்த ஸ்லோகத்துல பொருளுரையில பிரபு பரீட்சித் மகாராஜர் மிகவும் அடக்கத்தோடும் பணிவோடும் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது உங்களுடைய விளக்கம் இதுக்கு என்னவாக இருக்கும் என்று கேட்க விரும்புகிறேன். In general, we get different definitions of humility actually. பணிவு அப்படிங்கிறதுக்கு பலவிதமான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் பொதுவாக. Some of these definitions radically differ from the others. ஒரு சில விளக்கங்கள் மற்றவை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. Srila Prabhupada in his Bhagavad Gita purport says that humility means to be aware of one's own shortcomings. பகவத்கீதையின் பொருளுரையில பிரபுபாதர் ஹியூமிலிட்டி, அதாவது பணிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய பற்றாக்குறை என்ன, நம்மளுடைய குறைகள் என்ன அப்படிங்கறத உணர்வதுதான் பணிவு. So that's a very necessary exercise. When we're Kanishta Adhikaris, we don't think we have any flaws. ஆரம்ப நிலையில பக்தியில செய்யும் பொழுது நம்ம நினைப்போம் என்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு தான் நினைப்போம். ஆக என்னிடம் என்ன குறை இருக்கு அப்படிங்கறத கவனிக்கிறது ஒரு முக்கியமான அம்சமாகும். That's why the Kanishta Adhikari is always frustrated in finding more advanced association because he doesn't see it. He doesn't have the faculty to recognize. அந்த கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லப்படக்கூடிய ஆரம்ப நிலை பக்தர்களிடம் இத பாகுபாடு செய்யக்கூடிய திறன் இல்லை. அதாவது குறிப்பா தன்னிடம் என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற திறன் இல்லைங்கிறதுனால்தான் அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் சங்கம் மாறிக்கொண்டே இருக்கிறது. Hey, look in the mirror. Hold up a mirror to your life and just consider, I've got some really serious flaws. There's a reason that I've ended up in the position I'm in. நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையின் கண்ணாடிய போய் பார்க்கணும். பின்னாடி அந்த கண்ணாடியில பதிவா இருக்கு. ஏன் நான் இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா, வாழ்க்கையில நான் என்னென்ன செஞ்சேன் அதனால கஷ்டப்படலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும். So that's entry level humility. அதுதான் ஆரம்ப நிலை பணிவுக்கு ஆரம்ப நிலை. அப்படிப்பட்ட எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது. Once we're on the Abhideya platform of humility, then we have to consider that we are humble before the spiritual master, not before anybody and everybody. அதே நம்ம பணிவை பயிற்சி செய்யறோம் அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் நம்ம போய் பணிவா இருக்கணுங்கிறது இல்ல. குறிப்பா ஆன்மீக குருவிடம் எப்பொழுதும் நம்ம பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அடுத்த நிலை உண்மை. Once again, we have to discriminate. I'm not ready to hear from or serve just anybody and everybody, but although I respect everyone according to their status, but I'm really only reserving my unconditional ears for Srila Prabhupada and those who represent him purely. அதாவது நான் எல்லாரையும் மதிக்கிறேன், மரியாதை கொடுக்கிறேன், ஆனா எல்லாரிடமும் கேட்டு எல்லாரும் சொல்றபடி நான் செய்வேன், அவர் சொல்றபடியே கேட்டு செய்வேன் அப்படிங்கிறது இல்ல. குறிப்பா என்னுடைய ஒருங்கிணைந்த அதாவது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம நான் போய் என்னுடைய ஆன்மீக குரு அவர் சொல்றத கேட்பேன், பிரபுபாதர் சொல்றத கேட்பேன். பிரபுபாதர் குறிப்பா அவருடைய வழி நடக்கும் நபர்களிடம் நான் என்னுடைய பணிவை செய்வேன் அப்படிங்கறதுல நம்ம கவனமா இருக்கணும். So that's another thing. Now, ultimately, Sanatana Goswami writes in Srimad Bhagavatam, I'm giving you 3 definitions, that humility
is just a synonym for love of Godhead. சனாதன கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பணிவு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஈடு இணையோட இருக்கக்கூடிய ஈடு பொருள் ஒண்ணுன்னு சொல்லணும்னா பிரேமை, கிருஷ்ணரிடம் நாம் கொண்டுள்ள அன்பு, பிரேமைக்கு அது ஈடானது அப்படின்னு சொல்றாரு. Matlab ki, if you have absolute unconditional humility, then you also have prema, Krishna prema. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நம்ம ஒருத்தரிடம் பணிவோட இருக்கோம் அப்படின்னா, அது கிருஷ்ணரோட பணிவோட இருக்கும்னா நிச்சயம் நம்மிடம் கிருஷ்ணருக்கான அந்த பிரேமை, அந்த அன்பு இருக்குங்கிறது தான் பொருள் அப்படின்னு சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. So we can at least consider these three definitions of humility to start with, and in this way we can try to enter into humility. What is real humility? இப்படிப்பட்ட பல பணிவுங்கிறதுக்கு பல பொருள்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த மூன்று பொருள்களையாவது நம்ம ஆரம்பத்துல ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட ஆரம்பிக்கலாம். And this should help us to appreciate why Sri Chaitanya Mahaprabhu has told us Trinadapi Sunichena Turodapi Sahishnana Manina Manadena Kirtaniya Sadahari, and why Krishnadas Kaviraj Goswami considers that dictum to be so important that we should tie it around our neck and remember it all the time. So இந்த மாதிரியான கருத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன திரிநாதபி சுனிச்சேனா, அதாவது ஒரு புல்லை விட, ஒரு மரத்தை விட நம்ம பொறுமையாகவும் தாழ்ந்த நிலையில நம்மளுடைய மனநிலையை வளர்த்து கொண்டால்தான் கிருஷ்ணனுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்க வழிவகுக்கும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். இந்த ஸ்லோகத்தை, இந்த பொருளை தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, மிக முக்கியமான கோட்பாடு. இதை நம்ம கழுத்துல கட்டிண்டு எப்பொழுதும் நம்ம கழுத்திலேயே இந்த கோட்பாடு கட்டின்னு இருக்கணும். அதாவது அத நம்ம மனசுல எப்பவுமே இதை வச்சுக்கணும்னு சொல்றத முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. Now in today's context we're talking about Raja Parikshit, and he had this swabhav by nature. He had the Daivi Sampat that Krishna mentions in chapter 16 of Bhagavad Gita. So this was his natural characteristic. As we said earlier, he was, Mahatamanugrahiniya Shila. He had this nature that people were therefore naturally very kind to him, great souls. இங்க இருக்கக்கூடிய நம்ம கருத்து என்னன்னா, மைய கருத்து, இன்னைக்கு ராஜா பரீட்சித் அவரை பத்தி பேசுறோம். அவர் எப்படிப்பட்டவர்? தெய்வ சம்பந்தம் உடையவர். அதாவது தன்னுடைய முன்னோர்கள் வாயிலாக கிருஷ்ணரோட அவருக்கு தெய்வீக சம்பந்தங்கள் உண்டு. அதே சமயத்துல அவர் இயற்கையாவே அவர்கிட்ட என்ன ஒரு குணம் இருந்ததுன்னா, அவர் மற்றவர்கள் அவரிடம் சென்று அவருக்கு இறுதி நன்மை, யார்கிட்ட எப்படி இறுதி நன்மையை எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. அவர் அப்படிப்பட்ட நபர். அவர் என்னைக்குமே பணிவோட இருந்தவர். Is this at all helpful? Yes, Prabhuji, thank you so much. I think Ramanathan had raised one of his forearms. ராமநாத பிரபு இங்க ஒரு கேள்வி கேட்டதாக இருந்தது. இருக்கீங்களா? Are you here? Or maybe he changed his mind. Okay, Prabhu, it's 9:34 also. Yeah, it's very late. Okay, so thank you all very much. We didn't have class for a long time, so if we go over a little bit today. Thank you very much, Prabhu. Okay. Please conduct this class or facilitate this class for so many Sundays. I hope I can continue, but I don't know. I'm about to travel, so we'll see if I can keep it up. Yes, Prabhu. Okay. All glories to Srila Prabhupada. Vanchakalpatarupishcha kripasindhya